பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரிகைகளில் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. ஆமென். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிக்கும்போது, ஆவி இல்லாத சரீரம் செத்தது போல இருப்பது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வயதான கிறிஸ்தவ படகோட்டி ஒருவர் ஒரு ஆற்றில் படகை ஓட்டி கொண்டிருந்தார். அந்த படகுல அநேக பயணிகள் ஏறுவார்கள். இவர் அந்த படகை ஓட்டி கொண்டு மறுகரையில் கொண்டு அந்த பயணிகளை இறக்கி விடுவார். அவர் படகை ஓட்டுவதற்காக 2 துடுப்பு வைத்திருந்தார். அந்த 2 துடுப்பில் ஒரு துடுப்பில் விசுவாசம் என்றும் இன்னொரு துடுப்பில் கிரியை என்றும் எழுதியிருந்தார். அதில் வழக்கமாக அநேக பயணிகள் ஏறுவார்கள். அதில் ஒரு பயணி ஏறும் பொழுது துடுப்பில் எழுதின அந்த வாசகத்தை பார்த்து, ஐயா, இந்த துடுப்பில் இந்த விசுவாசம் கிரியை என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே அப்படி சொல்லி கேட்டார். உடனே இந்த படகோட்டி அந்த அந்த பயணியை தன்னுடைய படகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றுல பயணம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரே ஒரு துடுப்பை மட்டும், அந்த விசுவாசம் என்கிற துடுப்பை வைத்து மட்டும் அந்த போட்டை ஓட்டி கொண்டிருந்தார். ஆனால் அந்த போட்டு படகு போகலை, அதிலேயே வட்டமடித்து கொண்டே இருந்தது. 2வது அந்த விசுவாசம் துடுப்பை எடுத்துட்டு கிரி என்கிற துடுப்பை வைத்து ஓட்டி கொண்டிருந்தார். அந்த படகு அந்த இடத்த விட்டு போகலை, அதே இடத்துல சுற்றி கொண்டே இருந்தது. மீண்டும் அவர் என்ன செய்கிறார், அந்த 2 துடுப்பை, விசுவாசம் கிரியை 2 துடுப்பை எடுத்து அந்த போட்டை ஓட்டுகிறார். பத்திரமா மறுகரைக்கு போய் சேர்கிறது. அந்த பயணியை கரையிறங்குகிறார். அப்பொழுது அந்த பயணிடம் சொல்லுகிறார், இந்த 2 துடுப்பும் இந்த படகு பத்திரமா மறுகரைக்கு கொண்டு உங்களை சேர்த்தது போல நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் கிரியை என்கிற 2 காரியமாக நமக்குள் இருக்கும் பொழுது தான் நம்ம பத்திரமா மறுகரைக்கு போய் சேர முடியும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இதுதான் நிதர்சனமான உண்மை. நமக்கு விசுவாசமும் தேவை, கிரியையும் தேவை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சிலர் விசுவாசிக்கிறாங்க, கிரியை இல்லாமல் இருக்கிறது. அப்போ அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசமும் கிரியை இருக்கணும். உதாரணத்துக்கு பாருங்கள், ராகாப் என்கிற பெண், யோசுவாவின் நாட்களில் அந்த ராகாப் என்கிற பெண் பாருங்கள், வேவுக்காரங்க போகிறாங்க. வேவுக்காரங்க போய் அவங்க வீட்டில் தங்குறாங்க. 2 பேர் தங்குறாங்க. தங்கும்போது இவர் சொல்கிறா, உங்கள் தேவனை குறித்து நான் அறிந்திருக்கிறேன், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் கண்டு கொண்டிருக்கிறேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசித்து அந்த 2 வேவுக்காரரையும் அவர் தன்னுடைய வீட்டில் ஒளித்து வைக்கிறார். அந்த நாட்டு ராஜா அவங்கள பிடித்து விடக்கூடாது என்பதற்காக பத்திரமா ஒளித்து வைக்கிறார். ஒளித்து வைத்து அவங்கள ஜன்னல் வழியாக இறக்கி விடுகிறார். அப்பொழுது அந்த வேவுக்காரர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் இந்த பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், கொடுக்கும்போது எங்களையும் எங்கள் வீட்டாரையும் மறந்து விடாதீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வேவுக்காரர் சொல்கிறாங்க, இந்த சோப்பு நூல் கயிறை இந்த ஜன்னலில் நீ கட்டி வைத்துக்கொள், நாங்கள் இந்த பட்டணத்தை பிடிக்க வரும்போது, இந்த பட்டணத்தை அழிக்கும்போது இந்த சோப்பு நூல் கயிறு இருக்கிற வீட்டில் இருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தை நாங்கள் அழிக்க மாட்டோம் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார்கள். பாருங்கள், அந்த ராகாப் என்கிற பெண்ணுக்கு விசுவாசமும் இருந்தது, அவளுடைய வாழ்க்கையில் கிரியையும் இருந்தது. கர்த்தரை விசுவாசித்தாள், கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்தாள். அப்படிப்பட்ட நல்ல தெய்வீக சுமை இருந்தபடினால் அந்த ராகாப் நீதிமானாக்கப்பட்டாள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கும் இந்த விசுவாசமும் தேவை, கிரியையும் தேவை. இன்றைக்கி நம்ம எதை செய்து கொண்டிருக்கிறோம்? அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறது, கிரியை இல்லாமல் இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் கிரியை இருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது. எனவே நமக்குள்ளே அந்த விசுவாசமும் கிரியையும் ஒரு படகுக்கு இருக்கிற 2 துடுப்பு போல நாம் என்ன செய்யணும்? அந்த 2 துடுப்பை யூஸ் பண்ணி மறுகரைக்கு அந்த படகு போகிறது போல அந்த விசுவாசமாகிய அந்த கிரியாகிய அந்த 2 துடுப்பும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். விசுவாசம் துடுப்பு, விசுவாசமும் கிரியும் நம்முடைய 2 கைகள் போன்றது என்று நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிப்போம், கிரியை செய்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் இந்த ஜெபத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற
ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஆண்டவர் நிறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விசுவாசம் இருக்கணும், கிரியை இருக்கணும். ஆண்டவர் நிறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.